ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கணக்கு எடுத்துக்காட்டு 8.4 என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். பொட்டாசியத்தின் ஒளிமின் வெளியேற்று ஆற்றல் 2.30 எலக்ட்ரான் வோல்ட் ஆகும். 3000 ஆம்ஸ்ட்ராங் அலைநீளமும் 2 வாட் மீட்டர் பவர் -2 செறிவும் கொண்ட புற ஊதா கதிர் பொட்டாசிய பரப்பின் மீது படுகிறது எனில், முதல் கேள்வி, ஒளி எலக்ட்ரான்களின் பெரும இயக்காற்றலை கண்டுபிடிக்கவும். இரண்டாவது கேள்வி, 40% போட்டான்கள் ஒளி எலக்ட்ரான்களை வெளியேற்றினால் பொட்டாசியத்தின் 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அளவிலான பரப்பிலிருந்து ஒரு வினாடிக்கு எத்தனை எலக்ட்ரான்கள் உமிழப்படும்? இல்லையா, ஒரு பொட்டாசியம், அந்த பொட்டாசியத்தால ஆன ஒரு உலோக பரப்பு, இதுல என்ன ஆகுது அப்படின்னா 3000 ஆம்ஸ்ட்ராங் அலைநீளமும் 2 வாட் மீட்டர் பவர் -2 செறிவும் கொண்ட ஒரு புற ஊதா கதிர் விழுதான். கரெக்டா? அப்படி விழும்போது கண்டிப்பா அதுக்கு என்ன இருக்கும்? ஆற்றல் இருக்கும். ஆற்றல் தான் போட்டான். அதுல 40% போட்டான்கள் என்ன பண்ணுது? இந்த பரப்புல இருக்கக்கூடிய ஒளி எலக்ட்ரான்களை வெளியேற்றுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்படின்னா ஒரு வினாடியில எத்தனை எலக்ட்ரான்களை உமிழப்படும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ரொம்ப சிம்பிள். சோ முதல்ல நம்ம எப்பவுமே தகவல், கொடுக்கப்பட்ட தகவல் என்ன அப்படிங்கறத எழுதிக்கணும். வெளியேற்றாற்றல் கொடுத்திருக்காங்க 5 படிச்சிருக்கோம். இது எது சம்பந்தப்பட்ட டாபிக்னா ஐன்ஸ்டீன் ஒளிமின் விளைவிற்கான சமன்பாடு. இதுக்கு முன்னாடி பார்த்த 2 கணக்கு அது சம்பந்தப்பட்டதுதான். சோ அதை நீங்க எடுத்து பாத்துக்கலாம். சோ 2.30 எலக்ட்ரான் வோல்ட். சரி, அலைநீளம் கொடுத்திருக்காங்க லாம்டா ஈக்குவல் டு 3000 ஆம்ஸ்ட்ராங். அப்புறம் செறிவுன்னா இங்கிலீஷ்ல இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. அதனால லெட்டர் ஐ. பொதுவாக மின்னோட்டத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க இன்டென்சிட்டி, செறிவு அப்படின்னா ஐ. எவ்வளவு அப்படின்னா 2 வாட் மீட்டர் பவர் -2. அப்புறம் 40% போட்டான்களை என்ன பண்ணுது? விழக்கூடியதுல 40% எலக்ட்ரான்களை உமிழ வைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பொட்டாசியத்தினுடைய பரப்பளவு கொடுத்திருக்காங்க, ஏரியா ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரியா? எனிவே நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் தேர்வுல ஒளி எலக்ட்ரான்களின் பெரும இயக்காற்றல் படிச்சிருப்போம் இல்லையா? விழக்கூடிய ஆற்றல் hν ஈக்குவல் டு விழக்கூடிய அந்த கதிரினுடைய ஆற்றல் போட்டான் ஈக்குவல் hν சொல்லுவோம். இது ரெண்டா பிரிவுன்னு சொன்னோம். ஒரு பகுதி எலக்ட்ரான்களை உமிழ வைக்க பயன்படுது. அதுக்கு பேர் தான் வெளியேற்ற ஆற்றல் 5 இன்னொன்னு வெளியேறக்கூடிய எலக்ட்ரான்களுக்கு தேவையான இயக்காற்றலை கொடுக்குது. அதான் கைனடிக் எனர்ஜி, இயக்காற்றல் பெருமம். இப்ப 5 கொடுத்திருக்காங்க. அப்ப hν கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா அதுல இருந்து k பெருமத்தை கண்டுபிடிக்கணும். கரெக்டா? எஸ். அதனால முதல்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா hν கண்டுபிடிக்க போறோம். போட்டான். சரியா? எஸ். ஃபர்ஸ்ட் விழக்கூடிய புற ஊதா கதிரினுடைய ஆற்றல், படும் கதிர்வீச்சின் ஆற்றல் is equal to hν. படிச்சிருப்போம். அதிர்வெண்ணும் அலைநீளமும் எதிர்த்தகவு. அலைநீளம் லாம்டா எதிர்த்தகவு இப்படி போட்டுக்கணும். கீழே இருந்து எதிர்த்தகவு, மேல இருந்தா நேர்த்தகவு. எப்ப இதை சமமா மாத்திரமோ அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு பல ஒரு மாறிலி சீன் சொல்லி படிச்சிருப்போம். கரெக்டா? ஏன் அப்படின்னா நமக்கு டைரக்ட் அதிர்வெண் கொடுக்கல, அலைநீளம் தான் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் இப்படி யூஸ் பண்ணிக்கிறோம். அப்ப ஈக்குவல் டு h இன்டு நியூக்கு பல என்ன போட்டுக்கலாம்? c பை லாம்டா. சோ இதுல இருந்து ஆற்றல் is equal to hν. ரெண்டும் ஒண்ணுதான். ஈனாலும் hனாலும் ஒண்ணுதான். ஓகேவா? hν ஈக்குவல் அப்படி கூட எழுதிக்கலாம். ஈக்குவல் டு h என்னது? பிளாங்க் மாறிலி மதிப்பு 6.626 into 10⁻−34 into c ஒளியின் வேகம் 3 into 10⁸ by லாம்டா. அலைநீளம் கொடுத்திருக்காங்க 3000 ஆம்ஸ்ட்ராங். 3000 ஆம்ஸ்ட்ராங்னா 10⁻−10 ஈக்குவல் டு, இப்ப இது எப்படி எழுதலாம்னா 6.626 into 10⁻−34, இங்க 10⁸. 34 சேர்த்தீங்கன்னா 10 மைனஸ் இருக்கனால -26 into இந்த 3
டிவைட் பை 10 power minus 10 இருக்கா, இந்த 10 power minus 10 நீங்க பாயிண்ட் வைங்க, -1 -2 -3, அப்ப 3 into இதுல ஒரு -3 போச்சுன்னா 10 power minus 7. புரியுதா? இப்ப இதுல இந்த 3 கேன்சல் ஆனா ஆற்றல் E அப்படினாலும் h nu என்னாலும் ஈக்குவல் டு என்னது 6.626 into இது 10 மைனஸ் 26, இது மேல போனா பிளஸ் 7, 26 7 போச்சுன்னா 10 மைனஸ் 19, இது ஜூல். ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெருமாற்றல் கண்டுபிடிக்கணும்னா 5 இந்த பக்கம் கொண்டு போகணும், இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணணும். அப்ப இது ரெண்டும் ஒரே அலகுல இருக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கு, ஆனா இது ஜூல்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இதை எலக்ட்ரான் வோல்ட்ல மாத்தணும். அப்ப E is equal to 6.626 into 10 power minus 19 into ஒரு ஜூல் அப்படின்னு எவ்வளவு படிச்சிருக்கீங்க? ஒரு ஜூல்ங்கிறது 1.6 கரெக்டா பெருக்கல் 10 மைனஸ் 19 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். சரியா? எஸ். அப்ப நம்ம இதை என்ன பண்ணணும், எலக்ட்ரான் வோல்ட்டால வந்து எலக்ட்ரான் வோல்ட்டை கன்வெர்ட் பண்ணணும். கரெக்டா? சோ அப்ப கன்வெர்ட் பண்ணனும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது பாருங்க 1 ஜூல்ங்கிறது இவ்வளவு. இந்த EV எப்படி எழுதலாம், into 1 EV எழுதலாமா? வேல்யூ மாறாது. அப்ப இதுல இருந்து 1 EV equal to இது கீழ வந்துரும் 1 joule by 1.6 into 10 power minus 19. அப்ப எலக்ட்ரான் வோல்ட்டா மாத்தணும்னா ஜூல இதால வகுக்கணும். இப்ப ஜூல்ல இருக்கு, என்ன பண்ணணும், அதால வகுக்கணும். அப்ப என்ன வரும், கீழ வகுத்தல் 1.6 into 10 power minus 19. இந்த 10 power minus 19 10 power minus 19 கேன்சல் ஆயிரும். அப்ப E is equal to இத கரெக்ட்டா வந்து டிவைட் பண்ணீங்க அப்படின்னா இல்ல லாக் எடுத்து கூட பண்ணிக்கலாம், சொல்லி கொடுத்திருக்கேன் போன 2 சம்ல. சோ இப்ப டிவைட் பண்ணா நமக்கு என்ன ஆற்றல், என்ன வேல்யூ வரும் அப்படின்னா 4.14 எலக்ட்ரான் வோல்ட் வரும். சரியா? ஓகே. சோ இனிமே நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? சோ அப்ப therefore K பெருமம் பேன் போட்டுக்கிறேன் அல்லது பெருமம் இல்லை, K பெருமம் சமம் இது இந்த பக்கம் கொண்டு வாங்க, அது அங்கே வச்சுக்கோங்க, இது இந்த பக்கம் கொண்டு வந்தா h nu minus 5 is equal to h nu கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 4.14 minus 5 வந்து 2.30. அப்ப பெரும இயக்காற்றல் சமம் இத மைனஸ் பண்ணனா வரும் 4.14 minus 2.30. இங்க 4 இங்க 1 எடுத்தா 11, 11ல 3 போயிருச்சு அப்படின்னா 8, இங்க 3, 3ல 2 போச்சுன்னா 1. அப்போ 1.84 எலக்ட்ரான் வோல்ட். சரியா? சோ இப்போ இத வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இனி வந்து நம்ம செகண்ட் பார்ட்டுக்கு வரோம். 40% போட்டான்கள் ஒளி எலக்ட்ரான்களை வெளியேற்றுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படின்னா ஒரு வினாடியில அந்த பரப்பை வந்து அடையக்கூடிய மொத்த போட்டான்கள் எத்தனை, அதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். கரெக்டா? எஸ். அதுக்கப்புறம் இதை கண்டுபிடிக்க முடியும். சோ அப்ப இங்க எழுதலாம், ஒரு வினாடியில் பரப்பை அடையும் போட்டான்கள் இல்லையா? இங்க போட்டான்கள் இந்த மாதிரி போட்டு போட்டான்கள் என்ன ஃபார்முலா லோயர் கிளாஸ்லயே படிச்சிருக்கோம். போட்டான்களின் எண்ணிக்கை NP, என்னன்னா நம்பர் ஆஃப் போட்டான்ஸ். நம்பர் ஆஃப் போட்டான்ஸ், போட்டான் எண்ணிக்கை சமம் செறிவு இன்டென்சிட்டி பை ஆற்றல் பெருக்கல் மொத்த பரப்பு. இதுதான் ஃபார்முலா. அப்ப இஸ் ஈக்குவல் டு I. ஐங்கிறது செறிவுதான் இருக்கு, 2 பை ஆற்றல் E கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? சோ எங்க இருக்கு, இதா இருக்கு 4.14 எலக்ட்ரான்ல இருக்கு, ஜூல்ல எங்க இருக்கு, இதா இருக்கு ஜூல்ல. அப்ப அதை எழுதிப்போம் 6.626 into 10 power minus 90. சரி, இன்டு ஏங்கிறது வந்து என்னது, பரப்பு 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எப்படி எழுதலாம், 2 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா 2 சென்டிமீட்டர் இன்டு சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர்னா 10 power minus 2. இன்னொரு சென்டிமீட்டர் இருக்கு, அப்ப இன்னொரு 10 power minus 2. அப்ப என்ன வரும், 2 into 10 power minus 4 அப்படின்னு வரும். அப்ப NP is equal to 2 பெருக்கல் 2 4 by 6.626. இங்க 10 மைனஸ் 19
மேல இருக்கு 10 அடுக்கு -4. இந்த 10 அடுக்கு -19 மேல வரும்போது +19. +19 இந்த 4 போச்சுன்னா +15. மேல இங்க ஒரு 0 சேர்த்துக்கோங்க. அப்ப என்னாச்சு 10 அடுக்கு 14 எழுதிக்கலாம். இப்ப டிவைட் பண்ண ஈஸியா இருக்கும். அப்ப NP = கரெக்டா டிவைட் பண்ணீங்கன்னா 6.04 வரும். ஓகேவா? 6.04 into 10 அடுக்கு 14 போட்டான்கள் per வினாடி. வினாடினா செகண்ட். சரியா? ஓகே. சோ இப்போ இத நம்ம ரப் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு வினாடியில வந்து வரக்கூடியது. இதுல 40% போட்டான்கள் என்ன பண்ணுது? ஒளி எலக்ட்ரான்களை வெளியேற்றுதான். கரெக்ட். 40%. அப்படின்னா ஒரு வினாடியில எத்தனை ஒளி எலக்ட்ரான்கள் உமிழப்படும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கரெக்டா? அப்ப இங்க எழுதலாம். கரெக்டா? என்னது? ஒரு வினாடியில் உமிழப்படும் ஒளி எலக்ட்ரான்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? சமம் ஒரு வினாடியில வந்து எத்தனை எலக்ட்ரான்கள் வெளியே வந்தாலும் எத்தனை சதவீதம் போட்டான்கள் தான் வந்து எலக்ட்ரான்கள் வெளியேற்றுது? 40%. கரெக்டா? அப்ப மொத்த போட்டான்கள்ல 40%. மொத்த போட்டான்கள்ங்கிறது நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் பெருக்கல் 40%. கரெக்டா? 40%னா 40/100. 100க்கு 40. அப்ப ஈக்குவல் என்னாச்சு? மொத்த போட்டான்களின் எண்ணிக்கை 6.04 பெருக்கல் 10 அடுக்கு 14 பெருக்கல் 40/100 அப்படின்னா 0 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப இங்க 4/10. 4/10. அப்ப ஈக்குவல் டு இத பெருக்குனா என்ன வரும்? 4 பெருக்கல் 4 16க்கு 6 மீதி 1. இந்த 1 இங்க எழுதிக்கலாம். 6 பெருக்கல் 4 24. 24. 2 புள்ளி தள்ளுவீங்க. ஓகே. இது 10 அடுக்கு 14. இந்த 10 மேல வரும்போது 10 அடுக்கு -1. சரியா? அப்ப is equal to 10 அடுக்கு -1 ஒரு புள்ளி தள்ளி வச்சுக்கிட்டீங்கன்னா 2.416 into 10 அடுக்கு 14 கீழே என்ன வரும்? ஒளி எலக்ட்ரான்கள் பர் வினாடி. வினாடினா செகண்ட். இவ்வளவு. ஒரு வினாடியில 40% போட்டான்கள் தான் ஒளி எலக்ட்ரான் உமிழுதுன்னா அப்ப அந்த 40% எவ்வளவு எலக்ட்ரான்கள் உள்ள வைக்குது ஒரு வினாடியில் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.416 into 10^14. இவ்வளவு. ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கு. நல்லா தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க. மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.